அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறைமக்களே, உயிர்ப்பின் காலமாம் 3ஆம் ஞாயிறான இன்று எம்மாவு சீடர்களைப் போல உயிர்த்த இயேசுவுடன் வழிநடந்து இத்திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள இயேசுவின் அன்பு சீடர்களாகிய இறைமக்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவில் நம்பிக்கை கொள்ளவும் அவரின் சாட்சியாக இவ்வுலகில் வலம் பெறவும் நம்மை அழைக்கின்றது. எம்மாவு சீடர்களைப் போல் வாழ்வில் நம்பிக்கை இழந்தவர்களாக வாழாமல் இறை நம்பிக்கையே நம் வாழ்வு என்பதை உணர்ந்திட வேண்டும். மனிதன் சுவாசிப்பதால் மட்டும் உயிர் வாழ்வதில்லை, மாறாக அவன் நம்பிக்கையை சுவாசிப்பதாலும் உயிர் வாழ்கின்றான். எம்மாவு சீடர்களுடன் பந்தியில் அமர்ந்த போது அங்கிருந்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் கண்டு கொண்டன. இயேசு எப்போதும் நம்மிடம் இருப்பதை ஆசீர்வதித்து நம்மை தம் நலன்களால் நிரப்பக்கூடியவர். எனவே குடும்பமாக இணைந்து இயேசுவிடம் எங்களோடு தங்கும் என அவரை மன்றாடி நம் வாழ்வில் எந்நிலையிலும் நம்பிக்கை இழக்காமல் இருக்கும் வரத்தை இத்திருப்பலியில் உயிர்த்த இயேசுவிடம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மன நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு எங்களது சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து இந்த நேரத்திலே இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனதோருக்கு அமைதியாக உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது நேரான மாட்சியை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தாயும் தந்தையுமானவரே, இதுவரை நாட்களாக எங்களே தொடர்ந்து வழிநடத்தி வருகின்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எம்மாவு சீடர்களை உற்சாகப்படுத்தி
அவர்களோடு தொடர்ந்து வாழ்வினில் வழி நடந்தது போல எங்கள் வாழ்விலும் தொடர்ந்து பயணிக்க உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14, 22 தொடக்கம் 33 முடிய. அப்பொழுது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்தது. கடவுள் தாம் வரையறைத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது, என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்துடன் ஒப்புவிக்க மாட்டீர், உம் தூயவனை படுகொலியே காண விட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குலமுதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகொலியே காண விடமாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பேதுரு நூலிலிருந்து இன்றைய 2ஆம் வாசகம். அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 17 தொடங்கி 21 முடிய. நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர், ஆளை பார்த்தல்ல, அவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையின்றி உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்படுத்தப்பட்டது அல்ல. மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்று கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடமிருந்து நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24, இறை வாக்கியங்கள் 13 முதல் 35 வரை. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசிரேத்து இயேசுவை பற்றியதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயலரை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்கு உள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களில் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்கள் பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலேயே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதுவரை நாட்களாக இறைவன் வழிநடத்திய அந்த கிருபையை இன்று நினைத்து பார்ப்போம். என்னுடைய கடந்த காலங்களிலிருந்து இதோ இந்த நொடி வரை எங்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்ற அந்த கிருபைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இனி வருகின்ற நாட்களில் இறைவன் எங்களோடு தொடர்ந்து பயணிப்பார் என்ற நம்பிக்கையை இந்த திருப்பலியிலே நாங்கள் கேட்டு சிறப்பாக மன்றாடுவோம். ஏனென்றால் ஒரு பயணம் எவ்வளவு முக்கியமானது என்பதை, இந்த பயணத்தில் எவ்வளவு அனுபவங்கள் கிடைக்கிறது என்பதை, அந்த அனுபவத்தின் வாயிலாக எவ்வளவு தேடல் எங்களுக்குள் பிறக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் சிறப்பாக எங்களுக்கு எடுத்து தருகிறது. சின்ன வயசிலிருந்து இன்று வரை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான பயணங்களை மேற்கொண்டிருப்போம். எப்பொழுதும் பழக்கமான சைக்கிள் இருக்கிறது, நடந்து பழகியிருப்போம், சைக்கிளில் பழகியிருப்போம். கொஞ்சம் வசதியாக இருந்தால் பைக் வாங்கி பழகியிருப்போம். அதை விட கொஞ்சம் வசதியாக இருந்தால் கார் வாங்கியிருப்போம். பல நேரங்களில் நாங்கள் பஸ்களிலும்
ட்ரெயினிலும் பயணித்திருப்போம். இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் கிடைத்து இன்னொரு நாடுகளுக்கு ஏதாவது தஞ்சமடைந்து அல்லது இன்னொரு நாட்டுக்கு சென்று வேலை வாய்ப்புக்காக நாங்கள் பயணிப்பதற்கு விமானங்கள் பயன்படுத்தியிருப்போம். பயணங்கள் வெவ்வேறாக இருந்திருக்கிறது. இன்று உங்களோடு சேர்ந்து நானும் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். என்ன மாதிரியான பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில்? சின்ன வயசுலேருந்து நடந்தது தான் அதிகமாக இருக்கிறது. பனங்கொட்டை அல்லது மாங்கொட்டை, அதை காலில் தட்டி கொண்டே பள்ளிக்கூடத்துக்கு போனது. எங்களோட இடத்துலேருந்து எங்களோட பள்ளிக்கூட இடத்துக்கு போனது தட்டி தட்டி கொண்டே போகிறது. ஒரு சின்ன பேக் கொண்ட தலையில் தொங்க விட்டு கொண்டு பின்னால் பேக்கில் புத்தகங்கள் இருக்கும். பயந்து பயந்து நடுங்கி நடுங்கித்தான் எங்களோட நாட்டில் ஒரு காலத்தில் போர்க்கால சூழ்நிலையில் நடந்த போது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒவ்வொரு ஊராக தாண்டி தாண்டி இப்படித்தான் ஒரு பயணம். நடைதான் அதிகமாக இருந்தது. சைக்கிள், எனக்கொண்டு ஒரு சைக்கிள் வாங்கி எங்களோட அப்பா கொடுத்தாரு. அது கொஞ்ச நாட்களாக இருந்தது. அதில் யாரும் ஏற்ற முடியாது. நான் தான் ராசா, நான் தான் மந்திரி. அப்படி ஒரு அற்புதமான பயணம். ஆனால் ஒரு கட்டத்தில் போர் இன்னும் அதிகமாகும் போது ஒரு மறக்க முடியாத ஒரு ஞாபகம் இருக்கிறது. கிட்டத்தட்ட கழுத்தளவு தண்ணீர் சின்னப்படினா இருக்கும்போது மழை பெய்து கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் மக்களின் சத்தம், யுத்தம். அப்படி இருந்தபோது குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் தத்தளித்து கொண்டிருந்த நேரம், ஒரு சேறு நிறைந்த ஒரு தண்ணிக்குள்ள நடந்து போய் கொண்டிருக்கும் போது மழை பெய்யுது. குடிக்க தண்ணி இல்லை. கத்தி கொண்டிருந்த மக்கள் மத்தியில் நானும் கத்தி பார்க்குறேன். எங்கள் அக்காவும் பக்கத்தில் இல்லை, அப்பாவும் பக்கத்தில் இல்லை. ஆனால் திடீரென எங்கள் அப்பாவும் அக்காவும் சேர்ந்த உடனே தண்ணி குடிக்கணும் போல இருக்கிறே என்று அழுத போது ஒரு யோசனை தோன்றியது. எனது சின்ன சைக்கிளிலே குடையை கட்டியிருந்தார் என் அப்பா. அந்த குடையை விரித்து குடையை கவிழ்த்து பிடித்து அந்த மழை துளி அந்த குடைக்குள் விழுந்ததை நானும் எனது அக்காவும் ஏந்தி குடித்த ஞாபகம் எனக்கு இன்று மனதுக்குள் பசுமையாக கிடக்க. அந்த பயணம் எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு வலிமையும் வல்லமையும் தந்தது. பிறகு தாண்டி அந்த சகதியெல்லாம் தாண்டி சேரெல்லாம் தாண்டி நடந்து போவதற்கு அந்த குடையில் இருந்து குடித்து அந்த மழை தண்ணீர் அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. அந்த பயணம் இன்று வரை என் நினைவில் நீங்காமல் கிடக்கிறது. இப்படி பல்வேறு விதமான பயணங்களை பார்த்திருக்கோம். நீங்களும் ரசித்திருப்பீர்கள். பல நேரங்களில் நாங்கள் பயணங்களை ரசிப்பதில்லை. என்றால் எங்களுக்குள்ளான கவலைகள், எங்களுக்குள்ளான பல்வேறு விதமான எண்ண ஓட்டங்கள் எல்லாம் எங்கள் பயணத்தின் சுவாரஸ்யங்களை கெடுத்துவிடும். ஆனால் அப்படி நாங்கள் ரசிக்க பழகிவிட்டோம் என்று சொன்னால் எத்தகைய சூழ்நிலைகளையும் சமாளிக்கின்றோம். அப்படி பல நேரங்களில் நடப்பதில்லை. அதுதான் ஒரு பிரச்சனை. நாங்கள் எங்கள் பயணங்களை, எங்களுக்கான தேடலை நாங்கள் ரசிப்பதில்லை. அதுதான் அங்கே சிக்கலாகி விடுகிறது. நான் ஃபாதராக படிப்பதற்கு எனது செமினரில் நுழைஞ்ச உடனே நான் படித்த திண்டுக்கல்லிலிருந்து வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்துக்கு போவதற்கு 286 கிலோமீட்டர். எல்லோரும் சேர்ந்து நடந்து போக வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு ஊர் மக்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும். காலில் செருப்பு இல்லாமல் மாதாவை நோக்கி நடக்கிறதுக்கு 7 நாட்கள் ஆகும். 286 கிலோமீட்டர்ஸ் என்று சொன்னாங்க. ஒரு துவாய், ஒரு டவல், காலில் செருப்பு இல்லை, 7 நாளில் நடந்துடலாம். அப்போ என்ன, 18 வயசு தானே, ஓடி ஓடி போயிடலாம் என்று சொல்லி அந்த ஊர் மக்களோட சேர்ந்து எல்லோரும் நடக்க ஆரம்பித்தோம். 12 பேர். முதல் நாள் அன்றைக்கு பின்னேரம் எல்லார் கையிலையும் ஜெபமாலை சொல்லிக்கொண்டே பாட்டு பாடிக்கொண்டே தான் நடப்போம். வெயில் இல்லாத நேரங்களில் வேக வேகமாக நம்ம நடக்க வேண்டும். வெயில் இருக்கிற நேரத்தில் எங்கேயாவது ஒரு மர நிழலில் ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்து விடுவோம். முதல் நாளிலே அவ்வளவு உற்சாகம். ஓடி ஓடி நடந்து நடந்து எல்லோருக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருந்தோம். அடுத்த நாள் காலையில், விடியற் காலையில் 3 மணிக்கு எழும்பி நடக்க வேண்டும் என்று சொன்ன போது நடக்க முடியலை. காலெல்லாம் வீங்கிருச்சு, உடம்பெல்லாம் வலி எடுத்துருச்சு. மாதாவுடைய திருத்தலத்திற்கு போய் சேருவோமோ என்று கூட தெரியல. ஏனென்றால் நாங்கள் அந்த பயணத்தை ரசிக்கவில்லை. அது எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது முதல் நாள், அவ்வளவுதான். பிறகு எங்களுக்கு அது ரசனையாக தெரியவில்லை. எங்களுடைய இலக்கு 7வது நாள் கழித்து அன்னை மரியாளின் திருத்தலம், வேளாங்கண்ணி திருத்தலம் என்பது எங்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. எங்களுக்கு அந்த நிமிடத்தில் நாங்கள் உற்சாகத்தின் ஒரு கொண்டாட்டத்தில் இருந்தோம், அவ்வளவுதான். அடுத்த நாள் தான் எங்களுக்கு தெரிந்தது ஒரு பயணம் எவ்வளவு வலியை தரும், எவ்வளவு வலிமையை தரும் என்று புணர்ந்தோம். அடுத்த நாள் தான் எங்களுக்கு தெரிந்தது ஒரு பயணம்
பலியையும் வலிமையையும் தரும் என்பது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆமை போல, சில நேரில் முயலை போல, சில நேரங்களில் ஒருவரை கைகளை பிடித்துக் கொண்டு ஒற்றுமையாக 7 நாட்களாக நடந்தோம். மெதுவாக நடந்து 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 7வது நாள் அன்னையின் திருத்தலத்தை வந்து சேர்ந்த போது யாரும் எழும்பி நடக்க முடியல. அன்று இரவு வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்திலே நல்லா உறங்கிவிட்டு சாப்பிட்டு விட்டு அடுத்த நாள் பூசை முடித்து விட்டு மீண்டும் பஸ்ஸிலே திரும்பி வந்த ஞாபகம் இன்று நிற்கிறது. உங்களுக்கு இப்படி நீங்கள் பயணங்களை ரசித்து பார்த்திருக்கிறீர்களா? கடந்த காலத்தை நீங்கள் திருப்பி பார்க்கிறீர்களா? திருப்பி பாருங்களேன். இன்றைய திருப்பலி முடிந்தவுடன் உங்களுடைய பயண நாட்களில் அது ஒரு சின்ன தூரமாக கூட இருக்கலாம், பக்கத்தில் கூட இருக்கலாம். ஆனால் அந்த பக்கத்தில் நான் ஏற்படுத்திய அந்த பயணம் எனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்று யோசிப்போம். தாக்கம் மட்டுமல்ல, ஒரு மகிழ்ச்சி, எனக்குள்ள ஒரு உற்சாகத்தை அது எவ்வளவு தூரம் என்னை நீடிக்க வைத்திருக்கிறது என்று யோசித்து பார்க்கலாம். ஏனென்றால் இன்று முக்கியமான ஒரு வாசகத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். எம்மாவு சீடர்களோடு இயேசு பயணமாகிறார். எம்மாவு சீடருடைய பயணம் இன்று எங்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். அந்த பயணத்திலே 2 சீடர்களும் அந்த 72 சீடர்கள் இருவராக இருந்திருக்க வேண்டும் என்று கணிக்கப்படுகிறது. நீங்கள் உலகெல்லாம் சென்று நற்செய்திக்கு பறைசாற்றுங்கள், எனது பணியை எடுத்து செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வல்லமையையும் ஆற்றலையும் கொடுத்த இறைமகன் இயேசு அந்த இருவரோடு சேர்ந்து பயணிக்கிறார். அந்த இருவருடைய மனநிலையை அவர் உள்வாங்கி பார்க்கிறார். அந்த பயணத்திலே இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த இருவரோடும் இயேசு நடந்து வருகிறார் என்பதை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பயம். நாளை எங்களுக்கும் என்ன நடந்து விடுமோ? நாங்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுஸ்க்கு போகிறோமே, போகிற வழியில் ஏதாவது நடந்து விடுமோ? போய் என்ன செய்ய போகிறோம்? இனி என்னவாக போகிறது எங்கள் வாழ்க்கை? இவ்வளவு நாளால் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்திய இயேசு கிறிஸ்துவை இப்படி செஞ்சிட்டாங்களே. ஏராளமான கேள்விகள், ஒரு பயம், அச்சத்தோடு தான் அவர்கள் நடந்து போகிறார்கள். அவர்களுக்குள்ளே இருந்த அச்சம் அவர்களின் பயணத்தை, இலக்கை தடுமாற செய்கிறது. அவர்களோடு யார் பயணிக்கிறார் என்பதை கூட அவர்களால் உணர முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் எனக்கும் இன்றும் பொருந்தி போகிறது. ஒரு பயம், நாளை என்ன நடந்து விடுமோ என்று ஒரு அச்சம், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு ஏமாற்ற மனநிலை. எங்கு பார்த்தாலும் இந்த வைரஸை பற்றி ஒரு பரபரப்பான பேச்சு. நாங்கள் வேறு விதமான எண்ணங்களிலோ அல்லது செயல்பாடுகளிலோ இறங்காமல் பயந்து ஒடுங்கி எங்களையே நாங்கள் சுருக்கி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், எங்கே தண்ணீர் ஒரு இடத்தில் தங்கி நாற்றம் எடுக்கிறதோ அதை போல் சில வழி ஆகிவிடுவோம். அப்படி எல்லா சீடர்களும் இருந்த போதுதான் இயேசு அவர்கள் மத்தியில் அடிக்கடி வந்து உற்சாகப்படுத்தும். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று தனது அன்பு சீடர்களுக்கு சொல்லுவார். இப்பொழுது 2 எம்மாவு சீடர்களுக்கு சொல்கின்ற இந்த செய்தியும் ஒரு நம்பிக்கை செய்திதான். ஆனால் இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த அனுபவத்தை அந்த 2 சீடர்களும் புரிந்து கொண்டார்களா என்பதுதான் உங்களுக்கும் எனக்குமான ஒரு கேள்வி. ஏனென்றால் ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது நாங்கள் யதார்த்தமாக சில விஷயங்களை கவனத்துடன் எடுக்க முடியாது, கவனமாக இருக்க முடியாது. அப்படியான போராட்டமான சூழ்நிலை தான். அப்படி போராட்டமான சூழ்நிலை இருக்கும் பொழுது எனக்கு இந்த பாடல் அதிகமாக ஞாபகம் வரும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எனக்கெல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும் போது தாயாக நீ மாற வேண்டும், அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எனக்கெல்லாமும் நீயாக வேண்டும். ஒரு பயணமாக இருக்கலாம், அல்லது நாங்கள் செய்கின்ற செயல்களாக இருக்கலாம். எல்லாமும் நீயாக வேண்டும் என்ற நம்பிக்கை பிறக்கும் போது
அந்த பயணத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் கூட எங்களுக்கு அனுபவங்களாக மாறிப்போம். இன்று அந்த அனுபவத்தை தான் எம்மாவு சீடர்கள் இழந்து விடுகிறார். கொஞ்சம் தடுமாற்றம் அடைந்து விட்டார். தங்கள் கடந்த கால வாழ்க்கையில் இயேசுவுக்கு நடந்த காரியங்கள் எங்களுக்கும் நடந்து விடுமோ என்ற ஒரு பதற்றத்தோடு அவர்கள் பயணிப்பதனால் தங்களோடு இயேசுதான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது அந்த அற்புதமான ஒரு அனுபவத்தை இழந்து விடுகிறார்கள். பதற்றம் இல்லாமல் நம்பிக்கையோடு என் தாயாக நீ மாற வேண்டும், எனக்கு எல்லாமே நீதான் என்று நாங்கள் பற்றி பிடித்தவாறு நடந்து பழகினோம் என்று சொன்னால் எங்களோடு உடன் இருந்து இறைமகன் இயேசு பயணிக்கிறார் என்பதை எங்களால் முழுமையாக உணர முடியும். இயேசுவில் பிரியமானவர்களே, பயணிப்பது மட்டும் முக்கியமல்ல, நாங்கள் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எந்த கோவில் நோக்கி பயணிக்கிறோம் என்பது மட்டும் முக்கியமல்ல. அந்த பயணத்தில் ஏற்படுகின்ற அந்த அனுபவங்கள் இருக்குது அல்லவா, அந்த அனுபவங்களை எங்களுக்குள் நாங்கள் பயணிக்க அனுமதிக்க வேண்டும். அந்த அனுபவங்கள் எங்களுக்குள், வெளி பயணத்தில் ஏற்படுகின்ற அனுபவங்கள் எங்களுக்கு உள்ளே பயணிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டும். அந்த அனுபவம் எங்களுக்குள் பயணிக்கும் பொழுதுதான் நாங்கள் இதோ இந்த இறைமகனை பற்றி பிடிப்பதற்கான வலிமையும் வல்லமையும் கிடைக்கப்படுவோம். இல்லை என்று சொன்னால் பயணங்கள் எங்களுக்கு அலாதியானதாக முடிந்துவிடும். அந்த அனுபவங்கள் அதோடு முடிந்துவிடும், ஆளப்படாது. எங்கள் அகத்திற்குள் அது பயணிக்காது, எங்கள் உள்ளத்துள் மாற்றங்களை கொண்டு வராது. இன்று எம்மாவு சீடர்களுக்கு அது நடந்தது. ஒரு பயத்தோடு இயேசுவோடு பயணித்துக் கொண்டிருந்த அந்த சீடர்களுக்கு அந்த பயணம் அழகாக இருந்தது. இயேசு சொன்ன விளக்கங்கள் புரிந்திருந்தது. அவர் இவ்வளவு விளக்கங்கள் சொல்லும் போது அவர்களுக்கெல்லாம் விளங்கியது. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, நீர் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறீரோ? இதெல்லாம் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பயத்தால் நிரம்பி இருந்தார்கள். அந்த அனுபவம் அவர்களை தாக்கவில்லை. அவர்கள் அந்த அகத்திற்குள் அந்த அனுபவம் செல்லவில்லை. அது பயணமாகவே அவர்களுக்கு நீடித்தது, வெளிப்பயணமாக. எப்பொழுது இயேசு அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு முன்பாக தன்னை காண்பித்தாரோ அப்பொழுது அவர்கள் சொல்கின்ற வாக்கியத்தை நீங்களும் கவனியுங்கள். வழியிலே அவர் நம்மோடு பேசி மறை நூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் அந்த அனுபவம் அவர்களுக்குள் சுட ஆரம்பிக்கிறது. அவர்கள் மனதை தொட ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் இயேசுவோடு பயணித்த அந்த அனுபவம் அவர்களுக்குள் பயணிக்க ஆரம்பிக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு எப்படியெல்லாம் தனது ஆளுமையான ஒரு வரப்பிரசாதத்தால், தனது பிரசன்னத்தால் எங்களை மேன்மைப்படுத்துகிறார், எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குகிறார். தன் 3 வருட பயணத்தில் மட்டுமல்ல, அவர்களோடு அலாதியாக புதுமைகளும் புண்ணியங்களும் செய்த அந்த தருணங்கள் மட்டுமல்ல, மீண்டும் வந்து 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 தனது அனுபவத்தால் எங்கள் அகங்களை சுடுகிறார். எங்கள் அகங்களிலே ஆழத்தை ஏற்படுத்துகிறார். தனது பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நிலை நிறுத்துகிறார். பயணிக்கும் போது வந்து அவர்களை பதற்றப்படாமல் பக்குவமாக ஒரு இடத்தில் இருக்க வைத்து, உங்கள் இதயம் பற்றி எறியவில்லையா என்று அவர்களே கேட்கின்ற அளவிற்கு அவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை உட்புகுத்தி விட்டு மறைந்து போய்விடுகிறார். உங்களுக்கும் எனக்குள்ளும் பல்வேறு விதமான அனுபவங்கள் நடந்திருக்கலாம், நிகழ்ந்திருக்கலாம். இன்று நாங்கள் கொஞ்சம் நிதானமாக உட்கார்ந்து யோசித்து பார்ப்போம். அதற்கான கடவுளுடைய வரத்தை கேட்போம். இறைவா, எங்களுடைய வாழ்க்கையை பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் பல்வேறு விதமான அனுபவங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் நன்றி பெறக்கூடியவர்களாக இருக்க விரும்புகிறோம். ஆனால் நீர் கொடுத்த அந்த அனுபவங்கள் எல்லாம் எங்கள் பயணத்திலே சுவாரஸ்யங்களாக, எங்கள் பயணத்திலே கடந்த கால பக்கங்களாக, எங்கள் பயணத்திலே கஷ்டங்களின் பகுதிகளாகவே கரைந்து போய்விடுகின்றன. இல்லை, அது எல்லாவற்றையும் ஒரு அனுபவ பாடமாக நான் எனக்குள்ளே பயணிக்க வைக்க வேண்டும். அதற்கான வரத்தையும் வல்லமையும் இந்த திருப்பலியில் எனக்கு தாரும் ஆண்டவரே. ஏனென்றால் எம்மாவு சீடர்கள் தங்களுக்குள்ளே பயணிக்க வைத்தார்கள். திரும்பி மற்ற சீடரிடம் போய் சொல்கிறார்கள், நாங்களும் ஆண்டவரை கண்டோம் என்று அவர்களோடு தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள். அனுபவம் எங்களுக்குள் ஆளப்படும் பொழுது வெளி பயணத்தில் மட்டுமல்ல, உள் பயணத்திலும் அர்த்தம் பிறக்கும். அதற்கான ஆற்றலையும் வல்லமையையும் கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். ஆமென். இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று எங்களது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன்,
விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்தவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தவரே எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிடம் ஆட்சியுடன் மீண்டும் வரவேற்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவையாவது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவனுமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியையும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருக்குறள் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுநல வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடியிருக்கின்றார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வத்தின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இங்கே குழுமி இருக்கின்றோம். இதோ இந்த நேரத்திலே எங்கள் இதயத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் இறைவனின் பாதத்திலே மாண்டாட்டுகளாக சமர்ப்பிப்போம். வார்த்தைகளால் எம் உள்ளத்தை திறந்த எம் இறைவா, திரு அவையில் உள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகிய அனைவரின் உள்ளங்கள் இறைவார்த்தையால் பற்றி எறியவும், திருப்பலி எனும் அருட்சாதனத்தால் இறைவனை கண்டு கொள்ளவும், அவரின் சாட்சிகளாக வளர வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை கண்டுகொள்ள எம் இதயத்தை திறந்து, எம் இறைவா, எம் வாழ்வில் உம் வார்த்தைகளால் நீர் செய்யும் அற்புதங்களாலும் எங்கள் குடும்பத்தில் உள்ள நாங்கள் அனைவரும் இறை நம்பிக்கை மென்மேலும் வளரவும், எம்மாவு சீடர்களை வழிநடத்தி அவர்களுடன் தங்கியது போல எம் இல்லங்களில் தங்கி எங்களுக்கும் உம் ஆசீர் வழங்கிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலங்களினால் எங்களை நிரப்பும் எம் இறைவா, தொற்று நோயின் சீற்றத்தால் அழிந்து வரும் உலக மக்களை கண்ணோக்கி அருளும். மன்னிக்கும் தெய்வமே, மீண்டும் எங்களுக்கு நலமான வாழ்வையும் நற்சுகத்தையும் தந்திடவும், வாழ்வின் எல்லை கோட்டிற்கு தள்ளப்பட்ட எம் ஏழை எளிய மாந்தர்களின் வாழ்வாதாரங்கள் மேன்மைப்படவும், தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து அனைவரையும் காத்திடவும் அருள் மாறி பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் தந்தையே எம் இறைவா, உலகம் முழுவதும் மருத்துவ பணிகளில் தம்மையை அர்ப்பணித்து தன்னிலம் துறந்த பிறநிலம் பேணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்காக கொண்டாடுகிறோம். இப்பணியை திறம்பட செய்ய தேவையான நற்சுகமும் பாதுகாப்பும் உமது ஆற்றலால் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இது உங்களது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எம்மாவோ சீடர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்கள் உள்ளத்திலே நம்பிக்கையை கொடுத்து தொடர்ந்து அவங்கள் வாழ்வின் அர்த்தத்தை தேடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தது போல எங்களது வாழ்க்கையிலும் இறைவன் அர்த்தத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் உருவாக்கி தர சிறப்பாக மன்றாடுவோம். அது நேரம் இந்த வைரஸ் தாக்குதலினால் தொடர்ந்து இந்த உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் உலக தலைவர்களுக்காக மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா,
இதோ உங்களது தனிப்பட்ட தேவைகளையும் எங்கள் மன்றாட்டுகளையும் ஒரு பாதத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம். உமது திருவிழத்துக்கு ஏற்றாற்போல் அனைத்தையும் தந்து எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பெருகி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தாயும் தந்தையுமான இறைவா, தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் இதோ இந்த காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட என்றும் கனிவாக நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, தாயே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக நீர் அனைத்தையும் படைத்தீ அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் அனுப்பினீர். அவர் தூயாவினால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவரும் ஒரு திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவு வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாக சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது வினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை அறிவிக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயல் இம்மானுவேல், எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்கிறார். சிறப்பாக இதோ எம்மாவோசோடு நீ நடந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களின் உண்மையை நீர் உலகிற்கு காட்டி உமது விசுவாச பயணத்தை தொடர அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்தது போல எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் பல்வேறு விதமான கடினமான சூழ்நிலைகளை கடந்து வருகின்ற கட்டங்களில் எல்லாம் எங்களோடு உடன் பயணித்து எங்களை வலு கொடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுகொழியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித இஞ்ஞாசியார், புனித அன்னை தெரசா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகியோர் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜபத்தை இணைந்து பக்தியோடு உருக்கமாக சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுநர்கள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வரவேற்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் தனது உடலையும் இரத்தத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தானமாக தர வருகிறார். இந்த திருவிருந்துக்கு வருகை தந்திருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்திட நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை நன்மை வாங்குவதற்கான ஜெபம். என் இயேசுவே, நீர் உண்மையாகவே நற்கருணையில் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன்.
எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நான் நேசிக்கின்றேன். என் ஆன்மாவில் உம்மை கொண்டிருக்க நான் மிகவும் ஆசிக்கின்றேன். இப்பொழுது நான் அருள் அடையாளத்தின் வழியாக உம்மை உட்கொள்ள முடியாமல் இருப்பதால் என் ஆண்டவரே ஞானவிதமாய் என் இருதயத்தில் எழுந்தருளிவார். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் வந்திருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன். என்னை முழுவதும் உம்மிடம் ஒன்றிக்கிறேன். என்னை உம்மை விட்டு ஒருபோதும் பிரிய விடாதேயும். ஆமேன். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் பரிவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை பராமரிப்பில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா.